ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் கடலைக்கறி நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பாருங்கள். கடலைக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதோட சுவை எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொஞ்சம் பூண்டு நல்லா நான் தட்டி எடுத்துக்கிறேன். அம்மியில் வச்சு 1-2 தட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சம் அந்த பூண்டை போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு 4 பச்சை மிளகா போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டை பட்டை இலை இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா பொன்னிறமாக அந்த இது எல்லாம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஆனியன் அந்த பட்டை பூ எல்லாத்தையும் அதிலே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. அது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரையிலும் நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கணும். ஆனியன் இப்போ சேர்த்துக்கிறேன். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி பொன்னிறமாக வந்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே நம்ம வேக வச்சு தக்காளியை மேஷ் பண்ணி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 4-5 பழுத்த தக்காளி பழத்தை எடுத்து நல்லா வேக வச்சு அதை நல்லா கொழப்பாக கரைச்சி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கணும். இப்போ தான் போட்டதுனால அப்படியே இருக்குது. நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம குக்கரில் ஏற்கனவே கடலைக்கறி வேக வச்சுருக்கோம். குத்துக்கடலை அது பார்த்திங்கன்னா நல்லா வெந்து குக்கரில் வேக வச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பச்சை மிளகா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 2 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். 2 இஞ்சி துண்டுகள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அரைச்சி மையாக திக்க பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே வதங்கியாச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா அது வதங்கினதுக்கு பிறகு நம்ம தக்காளி மசாஜ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதோடு சேர்த்துக்கணும். மேஷ் பண்ணதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரணும். பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி விட்டதுனால இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேங்காய் எல்லாம் அரைச்ச அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கொதி வரணும். இது எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரும்போது கடலைக்கறி சூப்பரான டேஸ்ட்டோடு வந்துடும் பாருங்க. இப்போ அடுப்பில் வச்சு நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா கொதி வரணும். கொதித்து அந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் நான் தாளித்த பொருள் எல்லாம் சேர்த்துக்கிறேன். அதோட கடலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம குக்கரில் சேர்த்து வச்சுருந்த அந்த கடலை கறியை இதில் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து அந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கு பிறகு இப்போது பார்த்திங்கன்னா கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா அது குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். இதுக்கு சாதம் போட்டுக்கிறத விட இதுக்கு சப்பாத்தி ரொம்பவே மேட்சாக இருக்கும். இந்த குழம்போட பார்த்திங்கன்னா கடலைக்கறியோட இந்த சப்பாத்தி போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கேன். இது நல்ல சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வெந்துக்கிட்டு இருக்குது. அந்த குழம்பும் கொதித்து முடித்தாச்சு. கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை எடுத்து சூடாக சாப்பிட போகிறேன். எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அண்டு சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அண்டு கடலைக்கறி அதை விட வேறு லெவலில் இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். அடிப்பொலி சூப்பராக இருந்தது. இந்த கடலைக்கறிக்கு அந்த சப்பாத்திக்கு ரொம்பவே வெரி டேஸ்ட்டு. அண்டு கேரளா ஸ்டைல் கடலைக்கறி வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் மக்கா இது மாதிரி சமையல் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில். எப்படி இருந்தது இந்த கடலைக்கறி குழம்பு சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு. அப்படியே மறக்காமல் நமக்கு ஒரு லைக் கொடுத்துரு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேறு டிப்ஸோடு உங்களை பார்க்குது.